நான் 29 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த குடிமைப்பணி தேர்வை, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அந்த தேர்வை நான் எழுதுவதற்காக அன்றைக்கு நான் லயோலா கல்லூரியிலே படித்ததற்கு பிறகு சட்டம் படிக்கின்றேன். சட்டம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நான் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தொகுதி 1க்கும் அந்த குடிமைப்பணி தேர்வு மைய அளவிலே நடக்கக்கூடிய மத்திய அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய அந்த தேர்வையும் எழுதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் சட்டக்கல்லூரி மாணவனாக, முழு நேர மாணவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அங்கே படிக்க வேண்டும் என்பதற்காக நிதி தேவைப்படுகிறது. காரணம், ஒரு விவசாயினுடைய பிள்ளைக்கு நிதி எப்பொழுதுமே பிரச்சனை. இந்த தேசத்தினுடைய தலையெழுத்ததுதான். எனவே நான் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்திலே முழு நேர பணியாளனாக நான் வேலைக்கு சேர்கிறேன். எனவே அன்றைக்கு தமிழக அரசு, அன்றைக்கு நானும் IAS அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா. என்னுடைய தந்தை இடத்திலே நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அல்லவா. எனவே நானும் இந்த தேர்வை எழுத நான் ஆசைப்படுகிறேன். எனவே அன்றைக்கு தமிழக அரசு இது போன்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மையத்தை நடத்துகிறது. எனவே அப்படி ஒரு மையம் இங்கே அண்ணா நகரில் இருக்கிறது. அந்த தேர்வையும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நுழைவுத் தேர்வையும் எழுதுகிறேன். 300 பேர் எழுதினோம். 50 பேர் தேர்வாக வேண்டும். அதிலே முதல் 2 இடத்திலே நானும் வந்து விட்டேன். எனவே நான் அங்கே சேர வேண்டும். ஆனால் என்னால் இந்த சட்டக்கல்லூரியிலேயும் படித்துவிட்டு, தொண்டு நிறுவனத்திலும் வேலை செய்துவிட்டு, இந்த வழிகாட்டி மையத்திற்கு அங்கே சென்று பயிற்சியை பெற முடியாத நிலை. எப்பொழுதாவது தான் செல்லுவேன். 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் அங்கே செல்லுவது உண்டு. அதுவும் எதற்காக என்றால், ஒரு மிதிவண்டி வைத்திருப்பேன். அந்த மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டு அங்கே போய் அந்த குறிப்புகளை, நோட்ஸை வாங்கி கொண்டு ஓடியே போய்விடுவேன். என்றால் எனக்கு நேரம் இல்லை. அப்பொழுது பேராசிரியர் வெங்கடேசன் என்பவர் அந்த பயிற்சி மையத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவர் என்னை பார்க்கிறார். எல்லாருமே வருகிறார்கள், எல்லாருமே, எல்லா இளைஞர்களும் சரியாக வருகிறார்கள். ஆனால் இவன் எப்பொழுதாவது தான் வருகிறான் என்று அவர் என்னை பார்த்துவிட்டு, என்னுடைய பெயர் அவருக்கு நினைவு வரலை. காரணம், நான் அன்றாடம் போயிருந்தால் தான் அவருக்கு நினைவு வரும். நான் எப்பொழுதாவது போகிறவன். எனவே அவர் கேட்கிறார். என்னுடைய பெயர் அவருக்கு நினைவு வரலை. சகாயம் என்கின்ற அந்த பெயரிலே சா தெரிகிறது, இம் தெரிகிறது. ஆனால் சகாயம் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் என்னை பார்த்து, என்ன சமரசம், நீ ஒரு நாள் வந்தால் 9 நாள் காணாமல் போய் விடுகிறாயே என்கிறார். நான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். நான் அந்த காரணத்தை சொல்லிவிட்டு அப்படியே அந்த குடிசை பகுதியிலே சமூக பணியை செய்துவிட்டு அங்கே சட்டக்கல்லூரிக்கு ஓடியே விடுவேன். ஆனால் அங்கே 50 பேர் நாங்கள் எழுதினோம். அந்த முதல்நிலை தேர்வு, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதிலே 3 பேர் நாங்கள் தேர்வானோம். 3 பேரிலே நானும் ஒருவன். அதற்கு பிறகு முக்கிய தேர்வு, மெயின் எக்ஸாமினேஷன், அதிலே 2 பேர்கள் தேறினார்கள். அதிலே 2 பேர்களிலே நானும் ஒருவன். அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்றோம். டெல்லிக்கு நேர்முக தேர்வுக்கு செல்லுகிறோம். அங்கே UPSC என்று சொல்லக்கூடிய மத்திய அந்த தேர்வாணையம், அவர்களுடைய வளாகத்திலே அந்த ஆளுமை தேர்வு, நேர்முக தேர்வு நடக்கிறது. எனவே நேர்முக தேர்வுக்கு நாங்கள் உள்ளே செல்லுகிறோம். நான் செல்லுகிறேன். என்னிடத்திலே கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வியை கேட்டதற்கு பிறகு ஒருவர் கேட்கிறார், மிஸ்டர் சகாயம் அவர் கேட்கிறார். நான் அதை தமிழிலே சொல்லுகிறேன், தேவைப்படுகிற பொழுது ஆங்கிலத்திலே சொல்லி. அவர் கேட்கிறார், நீ தமிழகத்தில் இருந்து வருகிறாய், நீ எப்பொழுது பார்த்தாலும் தமிழக மாணவர்கள் இந்திக்கு எதிராகவே போராடுகிறார்களே என்று கேட்கிறார். நான் போனதோ 80 இறுதிகளில் 90 தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நான் போயிருக்கிறேன். இந்த நாட்டில் எழுச்சி மிகுந்த அந்த மொழி புரட்சி நடந்தது 1960களினுடைய மத்தியிலே. அதை நம்மவர்கள் மறந்தாலும் டெல்லி மறக்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. நான் போகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் இந்திக்கு எதிராகவே போராடி இருக்கிறீர்கள் என்று. நான் இந்த போராட்டம் நடந்து ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு செல்லுகிறேன். ஏதோ நான் இப்பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே நேர்முக தேர்வுக்கு போனதை போல அவர் கேட்கிறார். நான் காரணத்தை சொல்லுகிறேன். தமிழர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, அவர்கள் வல்லமை உள்ளவர்கள். எல்லா மொழியையும், இந்தி உட்பட எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுவார்கள். நிச்சயமாக பயன்படும் என்று நேரிடுகிற பொழுது கற்றுக்கொள்ளுவார்கள். பிரச்சனை எங்கே என்று சொன்னால், திணிக்கின்ற எதுவும் இனிக்காது, திணிக்கிற பொழுதுதான் இங்கே பிரச்சனை என்று சொல்லி. அப்படியானால் அவர் சற்றே கோபரத்தோடு, அப்படியானால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம், சொல் மிஸ்டர் சகாயம் என்று கேட்கிறார். நானோ ஒரு 25 வயது இளைஞன்.
ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருந்து ஒரு எளிய விவசாயினுடைய மகனாக முதல் முறை டெல்லி பட்டணத்திலேவோ இறங்கி அந்த பிரம்மாண்டமான கட்டடங்களையும் அந்த வசீகரிக்கக்கூடிய வாகனங்களையும் ஆச்சரியத்தோடு போய் அந்த மத்திய தேர்வாணைய அலுவலகத்திலே போய் சந்திக்கிறேன். நேர்முகத் தேர்வு 2 தடைகளையே முதல் முறையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த நேர்முகத் தேர்வை நான் தாண்டி விட்டால், சிறப்பாக செய்துவிட்டால், அன்றைக்கு இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய உச்சபட்ச கனவாக இருக்கக்கூடிய IAS எனக்கு தொட்டுவிடும் தூரத்திலே இருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் இப்படி கேட்கிறார், இந்த நேரத்திலே இப்படி கேட்கிறார். கிராமத்து இளைஞராக எத்தனை கனவுகளோடு நான் சென்றிருப்பேன். சற்றே யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தனியார் தளங்களிலே எத்தனையோ வாய்ப்புகள், அற்புதமான அரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்த காலத்திலே கூட இன்றைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய லட்சிய கனவாக IAS இருக்கிறது என்று சொன்னால் 29-30 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல முடியாது. எத்தனை கனவுகளோடு நான் சென்றிருப்பேன். அந்த UPSC அலுவலக அந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய நேர்முகத் தேர்விலே என்னை பார்த்து கேட்கிறார், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது 25 வயது இளைஞராக ஒரு குக்கிராமத்திலே தமிழ் வழியிலே படித்துவிட்டு ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளையாக முதன்முறையாக டெல்லி பட்டணத்திற்கு சென்ற நான், அவர் அப்படி கேட்ட பொழுது கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் இலக்கிய இலக்கண வளமை மிகுந்த உலகத்தினுடைய மூத்த மொழியான என் தமிழ் மொழியை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக வைத்து விடுகிறது சொல்லி, Can you tell me which language that can be made as the official language of government of India என்று கேட்டவுடன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், you can make Tamil as the official language of government of India as it is abundantly rich in its literature and grammar and it is the oldest living language across the globe என்று 25 வயது இளைஞனாக இருமாப்போடு, எப்படி ஒரு விவசாயியினுடைய பிள்ளை என்று இருமாப்போடு டெல்லி பட்டணத்தில் அத்தகைய என்னுடைய சக அலுவலர்களிடத்திலே நான் சொன்னேனோ, அதற்கு கொஞ்சமும் குறையாமல் என் இலக்கிய இலக்கண வளமை மிகுந்த உலகத்தினுடைய மூத்த மொழியாக இன்றைக்கும் வாழக்கூடிய ஒப்பியர்வற்ற என்னுடைய தாய்மொழியை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக வைத்து விடுங்கள் என்று நான் அன்றைக்கு சொன்னேன். நான் எந்த தமிழ்ச்சங்கத்திலும் நான் உறுப்பினராக இல்லை, எந்த கழகங்களிலும் நான் உறுப்பினராக இல்லை. எனக்கு இந்த சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்கு IAS அதிகாரி ஆகிவிட வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய தாகத்தை தவிர வேறு எனக்கு எந்த சாயமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் எப்படி நான் டெல்லி பட்டணத்திலே அதிகார மையங்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த டெல்லி பட்டணத்திலே இப்படி ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாக என்னுடைய தமிழ் மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக வைத்து விடுங்கள் என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அதுதான் இந்த மொழி புரட்சி ஏற்படுத்திய தாக்கம் என் செல்லுக்குள்ளும் உள்ளுக்குள்ளும் போய்விட்ட காரணத்தினால் தான் என்னை எரியாமலே எங்களுடைய மொழியை வைத்து விடுங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். எனவே உலக தாய்மொழி தினம் கொண்டாடக்கூடிய ஒப்புயர்வற்ற இந்த நாளில் எம்முடைய மொழி அது வளர வேண்டும். அது வளர்ந்தால்தான் படைப்பாளிகள் தங்களுடைய தாய்மொழியிலே தங்களுடைய கருத்துக்களை, படைப்புகளை வெளியிட முடியும். ஒரு சமூகம் மேம்பட, அதையெல்லாம் அந்த சமூகம் உள்வாங்குவதற்கு தாய்மொழியிலே படைப்புகள் வெளிவர வேண்டும். அது தாய்மொழி தக்க வைக்கப்பட வேண்டும், உயிர் துடிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன்.